ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனிக்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதிர் இருந்துட்டு ராஜு கிட்டே, இங்கே பாரு ராஜி, உங்கள் அப்பாவே வந்து உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காசு கொடுத்து வேற உதவுறேன்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி. இங்கே பாரு ராஜி, தனியாக உங்கள் அப்பா உங்ககிட்ட பார்த்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீ வாங்காத, நம்ம பார்த்துக்கலாம் சரியா? கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகிட்டேன்னா உன்னோட அப்பா டெய்லியும் உன் கூட பேசுவார், டெய்லியும் அவங்க வீட்டுக்கும் நீ போகலாம் சரியா? உன்னோட கனவை நீ நிறைவேற்றினா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர், என்ன சொல்கிற கதிர்? நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன்னா அப்பா என்னை ஏற்றுப்பாரா? அப்பா கூட நான் டெய்லியும் பேசலாமா? அவங்க வீட்டுக்கு போகலாமா? கண்டிப்பாக ராஜி, இது எல்லாமே நடக்கும். அது எல்லாமே நடக்கணும்னா நீ மனசு வைக்கணும், உன்னோட லட்சியத்தை நீ நிறைவேற்றணும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிறாரு நம்ம கதிர். அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிளாஸுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்தை கூட்டிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வராங்க. வந்த உடனே பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்கள், உங்கள் பையன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான், உங்கள் பையன் ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தங்கமேல் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம தங்கமேல் கிட்ட, இங்கே பாருடி, உன்னோட மாமியார் வீட்டில் தான் இருக்கேன் நான், உடனே இங்கே கிளம்பி வா அப்படின்னு ஃபோனை வச்சுறாங்க. நம்ம மயிலும் ரொம்பவே பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வரவும், வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவமா நம்ம பாண்டியனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம அதாவது தங்கமேல இருந்துட்டு, அப்பா அம்மா எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருமா, இவங்க கிட்ட எதுக்காகமா நீ வந்திருக்க, முதல்ல வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, நான் எந்த நிலைமையில இருந்தா அவங்களுக்கு என்ன, முதல்ல இங்க இருந்து வாமா, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இனிமே இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட வந்து நீ கெஞ்சிட்டு இருக்காதம்மா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமேல இருந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜோட கிளாஸ்ல எக்ஸாம் வந்து எலெக்ஷனால கொஞ்சம் சீக்கிரமா வச்சிடறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் இவ்வளோ படிக்கிறது இருக்குதே, இன்னும் எதுவுமே படிக்காம இருக்கானே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பதட்டமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு பதட்டமாக இருக்கிறத பார்த்த கதிர் இருந்துட்டு ரொம்பவே குழப்பமாக நம்ம கதிர்கிட்ட அது ராஜு கிட்ட போயிட்டு, என்ன ராஜி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கதிர், எலெக்ஷன்னால எக்ஸாமை கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கிறாங்களாம், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரிசல்ட்டும் வந்துருமா, அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே பாரு ராஜி, எக்ஸாம் எப்போ வச்சா என்ன, நீ நல்லா படி, உன்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா படித்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே தான் நடக்கும், நீ கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு நல்ல மோட்டிவேஷனை சொல்லவும் நம்ம ராஜு படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கு அதாவது தங்கமேல்கி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே இடிஞ்சு போன மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனா உள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம மயில் இருந்துட்டு, வா மீனா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. என்னடி, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை நாயை துரத்துற மாதிரி வெளியே துரத்துறாங்க, உங்கள் அப்பாவை அப்படி அந்த அடி நாயை அடிக்கிற மாதிரி அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போயிட்டு உள்ள வா கில்லவான்னு கூட்டிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ அமைதியா இருடி, இங்கே பாருமா, இனிமே எங்கள் வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருமா, நான் கஷ்டத்துல இருந்த போது எனக்கு ஆறுதலா இருந்தது எல்லாமே மீனா மட்டும்தான், நீ கூட எனக்கு ஆறுதலா இருந்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு மீனா தான் காரணம், மீனா சொன்ன இடத்துல தான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு, இனிமே மீனாவை இந்த மாதிரி பேசின எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ, வா மீனா நீ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்க பாருங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை சீக்கிரமா மாறிடும், நீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம
அதாவது நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக மீனாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுறாங்க. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அதாவது ரொம்ப கோவப்படக்கூடாது, ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாதுக்கா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்கக்கா. உங்களுக்கு எதை சொல்லி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலக்கா. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்கக்கா. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜோட எக்ஸாம் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ராஜு ரொம்ப பதட்டமாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சரவணா, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரவணா. என்ன சரவணா இது, கண்டவங்கெல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு நீ நடந்துப்ப. நீ என்னோட பையனை சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது சரவணா. இங்கே பாருமா, எனக்கும் அஞ்சலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. நான் அவளை முன்னாடி லவ் பண்ணதான், நான் இல்லைனால சொல்லலை. அதுக்காக இப்போவும் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என் மனசில் ஃபஸ்ட்டு லவ் அப்படியே தான் இருக்குது, நான் இல்லைனால சொல்லலை. அதுக்காக இப்போதைக்கு அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. எதர்ச்சியாக அவளை மீட் பண்ண, அவகிட்ட பேசினேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, நீ என்ன தான் இந்த விஷயத்தில் விலைக்கு சொன்னாலையும், உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னாலையும் அதாவது பார்க்குற யாருமே அப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்கள்ல. உன்னையும் சரி அந்த பொண்ணையும் சரி தப்பாக தானே புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் கெட்ட பேர், அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேர். எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை, இனிமேல் அந்த பொண்ணு கூட பேசுறத நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி ஃபோன் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பொய் சொல்லிட்டு வெளியே போய் அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம அதாவது யாரு கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சரவணன் கையிலேருந்து ஃபோனை பிடிங்கி, இங்கே பாருமா, இனிமேல் என் பையனுக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுக்காக என் பையனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? அவன் உன்னால் வீட்டில் எவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கே, முதல்ல ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. எதுக்காகமா அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசினேன், இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புமா, இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, இனிமே அவ கூட பேசுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளோதான், உனக்கு கண்டவங்கெல்லாம் கண்ட பேச்சு பேசுறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? அதுக்காக நீ என்னால் அவ கூட பேசாமலாம் இருக்க முடியாதுமா, நான் அவ கூட பேசதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. என்ன சரவணன் இப்படி மாறிட்டானே, இவன் நான் சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டானே, ஆனா இப்போ என்னை எதிர்த்து பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜுக்கு இன்னொரு 2 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அவங்க மாங்கன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டும் வந்துடுது. வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக போயிட்டு ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை படி. மொத்த கொஷின் பேப்பரும் படிச்சிட்டதுக்கப்புறம் நீ மெதுவாகவே எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், நான் மெதுவாக எக்ஸாம் எழுதுனேன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகவே மாட்டேன். எனக்கு டைமிங் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைமிங்குள்ளே சீக்கிரமாக நான் எல்லாத்தையும் முடிக்கணும். நான் கண்டிப்பாக நல்லா எழுதிட்டு வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறியா? ஆமாங்க மாமா, இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இங்கே பாரு பராஜி, கண்டிப்பாக நீ ஐபிஎஸ் ஆகி போலீஸ் ஆகி இந்த வீட்டில் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி அதாவது ஜெயிலில் போட்டுருணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வராங்க. இங்கே பாரடி ராஜி, இந்த வீட்டில் மனசாட்சி இல்லாதவங்களும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் சுயநலமாக இருக்கிறவங்க எல்லாரையுமே ஜெயிலையும் பிடிச்சி போடலாம். அது சட்டத்தில் இருக்குது தானே ராஜி, நீ படிச்சிருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த நான் படிச்சிருக்கத்த அப்படின்னு சொல்லவும், அப்படி இந்த வீட்டில் யாராச்சும் இருந்தால் அவங்களையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுரு ராஜி, அதுதான் சட்டத்துக்கு நீ பண்ணுற ஒரு நியாயமான தர்மமான வேலையாக இருக்கும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை சரிங்க அத்தை, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கால் பண்ணவும் ஃபோன் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்கக்கா, ராஜி ஆல் த பெஸ்ட் ராஜி, நல்லா எழுதி எக்ஸாமு சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே அவசரமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராஜி, ஆல் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டியா, சாப்பிட்டுட்டியா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, எதுக்காக இவ்வளோ பதட்டம்
தைரியமாக இருக்க. இங்கே பாரு ராஜி, நீ பதற வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பதறாத, இவ்வளோ பதற வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சாமியை கும்பிட்டுக்கிட்டு எக்ஸாமுக்கு கிளம்புறாங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு ரொம்பவே பதட்டமாக எக்ஸாம் கொஷின் பேப்பரெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எல்லா கொஷினுமே எனக்கு தெரிஞ்சதே வந்துக்குதே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு கொஷினாக டிக் பண்ணும் போதெல்லாம் நம்ம ராஜுவோட மனசும் அப்படியே குழுந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன, எக்ஸாமும் சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே அந்த எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கே இருக்க அந்த ஹாலில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு சீக்கிரமாக எக்ஸாம் முடிச்சிருச்சு, எதுவும் தெரியாது போல், அதனால தான் சீக்கிரமாக எக்ஸாம் முடிச்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி எல்லாருமே நம்ம ராஜியை நினச்சி கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் நம்ம ராஜி எல்லாரையும் விட ரொம்ப சூப்பராக எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே கதிரை பார்த்துட்டு கதிரை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி, என்ன ஆச்சு ராஜி, எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியலையா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுக்கிற, இங்கே பாரு ராஜி, பரவாயில்ல விடு, உன்னால் எக்ஸாம் எழுத முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த முறை நம்ம எழுதிக்கலாம், நீ கவலைப்படாத ராஜி. இங்கே பாரு கதிர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ஒரு மாதிரி மனசு இறுக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல கதிர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப காமாக இரு, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, பரவாயில்ல விடு, இந்த டைம் போனால் நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம். இல்லை கதிர், நான் எக்ஸாம் எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன், அப்புறம் என்ன, எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகிற, ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிற, என்னாச்சு உனக்கு, இங்கே பாரு ராஜி, இன்னும் ரிசல்ட் வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, எதுக்காக இவ்வளோ பதட்டம் உனக்கு, நீ பதட்டமே படாத, கண்டிப்பாக உனக்கு இந்த எக்ஸாம் பாஸ் ஆகி நீ போஸ்டிங் கிடைக்கும், உனக்கு கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது குமார் இருந்துட்டு ராஜியை பார்க்கறதுக்காக வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம அதாவது ராஜு வந்துட்டு குமார்கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம குமாரே ராஜு கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே, என்ன ராஜி, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க, நல்லா எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகி கண்டிப்பாக நீ உன்னோட லட்சியத்தை அடைவ, நீ கவலையப்படாத, நீ நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும், கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, அப்படி எழுதுனீங்களா, நல்லா எழுதுனியா அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராஜும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையிலே கிரவுண்டுக்கு ஓடி போயிடுறாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன, விடியாத்துக்கு முன்னையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் ரொம்பவே டயர்டில் தூங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ ராஜியை நம்ம கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு நினச்சி பதறி போய் எழுந்து பார்க்கவும், நம்ம ராஜியை காணோம் போய் கிரவுண்டில் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கதிர் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்ன கதிர், இன்னைக்கோ நீ ராஜு கூட போலியா, ராஜு தனியா போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அப்பத்தா, என்ன அவ கூட்டிட்டு போனாதானே நான் அவ கூட அதாவது அவ என்னை எழுப்பவே இல்லை, அவ என்னை எழுப்பியிருந்தா கண்டிப்பா நான் அவளை கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தான் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னோட பேத்தி எதுக்காக இவ்வளோ பெரிய ஆசையை பட்டான்னு தெரில, இவன் ஆசைப்பட்டாலையும் பட்டான், இவளுக்காக என்னோட பேரனை ஓடா தேயலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜி வந்து உள்ளே வராங்க. வந்த உடனே என்னம்மா நீ அதாவது ஐபிஎஸ் ஆகணும்னு நினச்ச, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடி, இவ்வளோ தீய உழைச்சிக்கிட்டு இருக்க நீ, பாவண்டி, உன்னை பார்த்தாவே எனக்கு பாவமாக இருக்குது. இங்கே பாருங்க அம்மாச்சி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னா நான் சேரில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நீ என்னமோ சொல்கிற, சரி என்னமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் ரிசல்ட் டேட்டும் வந்துடுது. வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜோட அப்பா இருந்துட்டு இன்னைக்கு ராஜுக்கு ரிசல்ட் ஆச்சு, என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலையே, நம்மளே போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து வடிவு வராங்க. வடிவு வந்த உடனே என்னாச்சுங்க, ஏன் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை வடிவு, நம்ம ராஜுக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு என்னவா இருக்கும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக ராஜி ரொம்ப நல்லா தான் எழுதியிருப்பா. நல்ல ரிசல்ட்டாக தான் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லைம்மா, அவள் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் அவள் கூட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ராஜி உங்களோட பொண்ணு. நீங்கள் போய் பேசலாம், உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. நீங்கள் கவலைப்படாமல் போய் ராஜு கூட பேசுங்க, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே இல்லை அங்கேயே எல்லோரும் டென்ஷனாக இருப்பாங்க, ரிசல்ட்டு என்னவா இருக்குமோன்னு. இப்போது நம்மளும் போய் டென்ஷன் ஆக வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வெளியே போய் அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வடிவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவர் ராஜியை ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ராஜியை ஏற்றுக்கிட்டு இப்படி அவளோட ஒரு ரிசல்ட்டுக்காக இப்படி ஏங்குவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கதிர்கிட்ட வந்து இங்கே பாரு கதிர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரிசல்ட்டு என்னவா இருக்குன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கரெக்டாக 10 மணி ஆயிடுது. நம்ம கதிர் இருந்துட்டு கம்ப்யூட்டரில் போடுறாங்க. நம்பரை ஆல் டிக்கெட்டை போட்டு ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அது சுற்ற இவங்க எல்லாருக்குமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னவா இருக்கும், ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டும் வந்துடுது. வந்த உடனே அவங்க தான் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு லெவலில் ஜெயிச்சிருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்த உடனே கதிருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. கதிர் ஷாக் ஆனதை பார்த்துட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர், என்ன கதிர் ஃபெயில் ஆகிட்டேனா, பாஸ் ஆகலையா கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராஜி, என்ன ராஜி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, பாண்டியன், சரவணன், அதுக்கப்புறம் அரசி எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு சொல்லுண்ணே, நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லுண்ணே என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கதிர் சொல்லு கதிர், என்ன ரிசல்ட் வந்திருக்கு சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ரஜி, நீ தான் மொதல் இடம் வந்திருக்க, உனக்கு தான் நீ தான் மொதல் இடம் வந்து எல்லாரையும் ஜெயிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அழவே கிடையாது தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது பாண்டியனும் சரி கோமதியும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜியை வெளியே வர சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முதல் இடத்துல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த அளவுக்கு நீங்க படிச்சு முன்னேறதுக்கு காரணம் யார் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது அப்படி இப்படின்னு பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அது யார் நம்ம முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமாக ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது போஸ்டிங் வந்துட்டு நம்ம ஊர்லேயே, அதாவது நம்ம கேட்குற இடத்துலையே போஸ்டிங் போடுவாங்க ஃபஸ்ட் இடம் வந்திருக்கிறதுனால அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட புருஷன் வீட்டில் இருக்கிறவங்க, அது மட்டும் என்னோட அப்பா, இவங்க எல்லாம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என் அப்பாவோட கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் உங்களை கேட்கலாமா, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, ஆனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மா அதாவது உங்களோட அம்மாவோட ஃபேமிலி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னோட அம்மாவும் அப்பாவும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் அதுக்கப்புறம் மீடியா ப்ரெஸ் எல்லாம் அவங்க பக்கம் திரும்பிடுது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல்கிட்டேயோ நம்ம வடிவுக்கிட்டேயும் போயிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு ஐபிஎஸ் எக்ஸாம்லேயும் மொதல் இடம் வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி
ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே முத்துவேல் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ இப்படி பாஸ் ஆகி எங்களை இவ்வளோ அதிர்ச்சியில் உண்டாக்குவான்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கு ரொம்பவே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் போலியே, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துனா நான் இந்த சொத்தை பிரிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சக்திவேலு ஒரு பக்கம் தள்ள மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி வந்துட்டு கையோட ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜும் நம்ம கதிரும் ஆஃபீஸுக்கு போயிட்டு தன்னோட யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தன்னோட அதாவது பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பெருமை தாங்கல, அவ்வளோ சந்தோஷம், அப்படியே தலைகால் புரியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மாமா அத்தை, நான் என்னோட அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வந்துடவா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ எங்ககிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை, நீ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட காட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு ரொம்ப சந்தோஷமாக அதாவது நம்ம முத்துவேல் கிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம ராஜு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு ராஜி, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இப்படி ஒரு வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியும். நீ இனிமேல் கவலையே படாத, கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் கதிர் தான்ப்பா. கதிர் தான் என்னோட நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இப்படி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே கதிர் தான்ப்பா. நீங்கள் கதிரை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு போயிட்டு முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலை ரொம்ப எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருமா, நீ கவலைப்படாத, இனிமேல் உங்கள் அப்பா நான் இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தன்னோட பொண்டாட்டி அப்பா அம்மா கிட்டே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கதிர் வந்துட்டு ராஜு இந்த நிலைமையில் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு ராஜுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்ம கதிருக்கு கொடுப்பாங்கன்னு கதிர் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவு மாறி அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ராஜுக்கிட்ட வந்து வாழ்த்துக்களெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக முத்துவேல் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளை நான் ஐபிஎஸ் ஆக்கிட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கதிரை மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே சக்திவேலுக்கு அப்படின்னு நெஞ்சே வெடிச்சிருது. நம்ம ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன இந்த ஓடுகாலி குடும்பத்திலேருந்து இவனை நீ மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டியானே, இவளும் ஓடுகாலி தானே, இவளை போயிட்டு நீ ஏற்றுக்கிட்டியானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு சக்திவேலு, இங்கே பாரு சக்தி, அம்மாவோட கஷ்டம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. தன்னோட பொண்ணோட பேசாமல் இருக்கிறதும் அவளை பார்க்காம இருக்கிறதும் அவள் பக்கத்துலேயே இருந்து அவள் கூட பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அம்மா எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு இப்போ தான் அவங்க நிலைமையை புரியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு முத்து, நீ என்னோட நிலைமையில இருந்து நீ யோசிப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு என்னை பற்றி நீ யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் குடும்பத்தில் வந்த மருமகளை எல்லாரையும் நாங்கள் சந்தோஷமாக தான் வச்சிட்ருக்கோம். தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வேண்டாம். என் பையன் உங்கள் பொண்ணை தங்க மாதிரி தான் வச்சுக்கிறான், கைக்குள்ளே வச்சு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ராஜை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்திலும் மீனாவும் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, ராஜி என்ன ராஜி நீ போலீஸ்
ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு ராஜு போலீஸ் ஆயிட்டான் அப்படின்றதுக்காக வீட்டில் விதவிதமாக எல்லா வகையான சாப்பாடும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உக்காருவோம். ராஜி இங்கே பாரு ராஜி, உனக்காக தான் இன்னைக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் உனக்காக நான் பண்ணியிருக்கேன். அதாவது இதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம், இல்லைன்னா வேண்டாம்னா அவங்க கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனும் வந்து உக்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, எனக்காக நீங்கள் இவ்வளோ சமைச்சிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேலும் இருந்துட்டு தன்னோட பொண்ணை நினச்சி ரொம்ப பெருமையாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது முத்துவேலும் சத்துவேலும் முன்னாடி நடந்ததையெல்லாம் யோசிக்காம இப்போ நடக்கிறத பற்றி யோசித்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதான் நினைப்பாங்களா இல்லை மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை இன்னும் என்னென்னலாம் உயர்த்தி பார்க்கலான்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.